வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா, உங்கள் குழந்தைகள் அதிகம் பிஸ்கட் சாப்பிடுகிறார்களா? சிறு வயதிலேயே இதை போன்ற நோய்கள் அவர்களை தாக்கலாம். தப்பிப்பது எப்படி என்ற ஒரு எச்சரிக்கை வீடியோவை தான் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஸ்கட் என்றாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அதிகம் விரும்பி சாப்பிடும் ஒரு பொருளாக உள்ளது. அதிலும் குழந்தைகளுக்கு பிடித்த உணவில் முக்கிய இடத்தில் பிஸ்கட் உள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் நாம் அறியாத பல பிரச்சனைகள் மறைந்து உள்ளது. வாருங்கள், அது என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் விளம்பரங்களில் பிஸ்கட் குறித்து காட்டப்படும் போது அது ஆரோக்கியமானது, ஊட்டச்சத்து நிறைந்தது என்று காட்டப்படுகிறது. அதன் கூடவே இந்த பிஸ்கட்டுகளில் பல வகைகளும் சுவைகளும் உள்ளதாக காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பிஸ்கட்டுகளால் குழந்தைகளுக்கு எந்தவித நன்மைகளும் இல்லை என்ற உண்மையை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தெளிவாக சொல்வதென்றால் அவற்றில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களின் மதிப்பை கணக்கிட்டால் அவை 0 என்ற அளவிற்கே உள்ளது. இப்படி குறிப்பிட்டு சொல்லும்படி எந்தவித நன்மைகளும் வழங்காத பிஸ்கட்டுகளை குழந்தைகள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது அவர்களுக்கு மோசமான பக்க விளைவுகளை உடலில் உண்டாக்கி விடுகிறது. ஆனால் இவை எதுவும் இன்றைய பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. பிஸ்கட்டுகளில் ஆரோக்கியமற்ற கொழுப்பு, பொட்டாசியம், சோடியம், செயற்கை இனிப்புகள், செயற்கை நிறம் போன்ற பொருட்கள் அதிகம் அடங்கியுள்ளது. இவை குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மோசமான தீங்கை விளைவிக்கும். இத்தகைய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு தொடர்ந்து பிஸ்கட் கொடுப்பதால் வரும் ஆபத்துக்கள் என்ன, அவற்றை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே பிஸ்கட் தயாரிப்புகளில் சுத்திகரிக்கப்பட்ட மாவு, செயற்கை சுவையூட்டிகள், நிறைவுற்ற கொழுப்புகள், சோடியம் மற்றும் வண்ணங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை கொண்டு பிஸ்கட்டுகள் பதப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுவதால் இது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மோசமான தீங்கை விளைவிக்கும். இதனால் அவர்களுக்கு மோசமான செரிமான பிரச்சனை மற்றும் வயிற்று வலி, உடலில் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை அது உண்டாக்கி விடுகிறது. அதை போலவே பிஸ்கட் தயாரிப்பில் சேர்க்கப்படும் சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை மாவு மற்றும் மைதா இவை இரண்டுமே உடலுக்கு நல்லதல்ல. ஏனென்றால் கோதுமை மாவு சுத்திகரிக்கப்படுவதால் அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் அழிந்து விடுகிறது. அதை போலவே மைதாவும் உடலுக்கு நல்லதல்ல என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவை இரண்டில் செய்யப்பட்ட பிஸ்கட்டுகளை குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுக்கும்போது அது அவர்களுக்கு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகிறது. கூடவே குழந்தைகளின் குடல்களில் செயல்பாட்டில் மந்த நிலையை உண்டாக்கி அவர்களுடைய வளர்ச்சியை அது பாதிக்கவும் செய்யலாம் என்று கூறுகிறார்கள் அதே மருத்துவர்கள். இது வளரும் குழந்தைகளுக்கு மோசமான தீங்கை விளைவிக்கும் ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அதை போலவே சிறு குழந்தைகளுக்கு தொடர்ந்து பிஸ்கட் கொடுத்து வந்தால் அவர்கள் தாய்ப்பால் குடிப்பதை விரும்ப மாட்டார்கள். இதுவும் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. மேலும் பிஸ்கட்டுகளில் அதிக அளவு சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை சேர்க்கப்படுவதால் அவை குழந்தைகளின் உடலில் கலோரிகளை அதிகரிக்கும். இதனால் அவர்களுடைய எடை வேகமாக அதிகரிக்கும். இதை தவிர குழந்தைகள் பிஸ்கட்டுகளை அதிகம் சாப்பிட்டு வரும்போது டைப் 2 வகை சர்க்கரை நோய் வர வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அதே போலவே பிஸ்கட் தயாரிப்புகளில் குழந்தைகளுக்கு நன்மைகளை வழங்கும் எந்த பொருட்களும் இல்லை என்பதை ஏற்கனவே பார்த்தோம். சொல்லப்போனால் குழந்தைகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அதனால் அவர்களுக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது. குழந்தைகள் தொடர்ந்து பிஸ்கட் சாப்பிட்டு வரும்போது பிஸ்கட்டில் இருக்கும் கொழுப்பு, சர்க்கரை மற்றும் உப்பு போன்றவற்றின் கலவையானது குழந்தைகளின் நாக்கை இந்த சுவைக்கு அடிமையாக்கும் உணர்வுகளை தூண்டிவிடும். இதன் காரணமாக இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் குழந்தைகளின் ஆரோக்கியம் படுமோசமாக பாதிக்கப்படும். இதனால் அவர்களது உணவு பழக்கம் மோசமடையும். மேலும் கெட்ட கொழுப்பு அவர்களது உடலில் சேர்ந்து எடை அதிகரிப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும். இதை போன்ற காரணங்களால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளின் இந்த பிஸ்கட் சாப்பிடும் போக்கை பெற்றோர்கள் முறைப்படுத்துவது மற்றும் கண்காணிப்பது குழந்தைகளின் நல் வாழ்க்கைக்கு மட்டும் அவசியமான ஒன்றல்ல, அது காலத்தின் கட்டாயமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ இத்தோடு நிறைவு பெறுகிறது. நமது ஆல் இஸ் வெல் சேனலில் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.